வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கடப்பா. அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடப்பா செய்யறதுக்கு குக்கரில் 1/2 கப் பைத்தம்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை 2 பீஸ், பிரியாணி இலை 1, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்துட்டு 2 கப் தண்ணி ஊற்றி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கடப்பா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.